உயிர்களுக்கும் உடல்களுக்கும் தாத்தாவின் வணக்கங்கள். தெரிந்து கொள்ளுங்கள், உயிர்களையும் உடல்களையும் எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. எந்த பெரிய மனிதர்களாலும் கொம்பன் எந்த பெரிய மனிதர்களாலும் உயிர்களையும் உடல்களையும் அழிக்க முடியாது. தாத்தா சொல்கிறேன். அவன் அணுக்களை தெளித்தாலும் அணுகுண்டுகளை தெளித்தாலும் எந்த உயிரையும் எந்த உடலையும் அவர்களால் அழிக்க முடியாது. தெரிந்து கொள்ளட்டும். இந்த நாட்டை அழித்து விடுவேன், அங்கே இருக்கும் உயிர்களை அழித்து விடுவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த கொம்பனாலையும் உயிர்களையும் உடல்களையும் அழிக்க முடியாது. என் செல்வங்களே, ஒரு உடலிலே இருந்து உயிரை அழிக்க நினைத்தால் அவைகள் சொந்த இடத்துக்கு போய்விடும், பத்திரமாக இறைவனிடம் போய்விடும் உயிர்கள். அதே போல உடல்களும் அவைகள் அணுக்களோடு அணுக்களாக போய் சேர்ந்துவிடும். இவன் நினைத்து கொண்டிருக்கிறான் உயிர்களையும் உடைமைகளையும் அழித்து விடுவேன் என்று. பாவம் மனிதன். ஓகே சொல்லுங்களே, தெரிந்து கொள்ளட்டும். நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள். உயிரை யாராலும் அழிக்க முடியாது. அது இறைவனுக்கு சொந்தமானது. இறைவனிடம் போய் சேர்ந்துவிடும், பத்திரமாக இருக்கும். அதே போலத்தான் உடம்புகளும் உடைமைகளும் அணுக்களோடு அணுக்களாக போய் சேர்ந்துவிடும். இது தாத்தாவின் செய்தி. நாம் சொல்கிறாங்களே, நம்மை யாராலும் அழிக்க முடியாது. நமது உயிர் பத்திரமாக ஆண்டவரிடம் போய் சேர்ந்துவிடும். நமது உடல் அணுக்களோடு போய் சேர்ந்துவிடும். கவலைப்படாதீர்கள். ஒரு நாள் வரும், எல்லோரும் ஒன்று சேருவார்கள். உடல்கள் எல்லாம் அணுக்களிலிருந்து பழைய உடல்களாக மாறும். அந்த உயிர் வந்து இந்த உடலுக்குள் சேரும். அப்பொழுது கடவுள் கடைசி தீர்ப்பை கூறுவார். கண்மூடித்தனமாக ஒன்றும் இல்லாத இடத்தில் இறைவன் தன் தீர்ப்பை கூற மாட்டார். உருவாக்குவார். அணுக்களிலிருந்து நம்மை உருவாக்குவார். நம்மை உருவாக்கிய பிறகு அவருடைய உடலிலிருந்து உயிரிலிருந்து நமக்கு அந்த உயிரை கொடுப்பார். நாம் உயிர் பெற்று எழுவோம். அப்பொழுது நாம் செய்த இந்த உலகத்திலே செய்த நன்மை தீமைகளை அவர் எடுத்துரைப்பார். நாம் இறந்துவிட்டால்
கதை முடிந்து விட்டது என்று நினைத்து கொண்டு தவறுகளை செய்யக்கூடாது. மீண்டும் நம்மை உயிர்த்தெழ செய்வார். நாம் செய்த தண்டனைகளுக்கு தண்டனை கொடுப்பார், நரகத்தில் இடத்தை கொடுப்பார். நாம் செய்த நன்மைகளுக்கு மோட்சத்தில் இடம் கொடுப்பார். அதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. இவன் நினைத்து கொண்டிருக்கிறான், உயிர்களை நான் கொன்று விடுவேன், உடல்களை நான் கொன்று விடுவேன், உலகத்தை எரித்து விடுவேன், சாம்பலாக்கி விடுவேன் அப்படி என்று தெரிந்து கொள்ளட்டும். உலகத்தில் வாழும் பொழுது நாம் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், மோட்சத்தில் இடத்தை பிடிக்க வேண்டும். இதை இந்த தபசு காலத்திலே நான் சொல்லுகிறேன். நான் சொல்வது அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். என் செல்வங்களே, என் உரையை கேட்டு நீங்கள் உத்தமர்களாக வாழுங்கள். ஏழைகளாக இருங்கள். இறைவன் சொன்ன அந்த 10 கற்பனைகளை கடைப்பிடியுங்கள். நீங்கள் அந்த 10 கற்பனைகளை கடைப்பிடித்தாலே போதும், சொர்க்கத்திலே உங்களுக்கு இடம். உனக்கு சொர்க்கத்தில் இடம் வேண்டுமா? நான் சொல்லும் அந்த 10 கற்பனைகளை கடைப்பிடியுங்கள் என்று சொல்லி மோசேசுரம் மூலியமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை அவர் நமக்கு தெரிவித்திருக்கிறார். அந்த 10 கற்பனைகள் என்ன என்று தெரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்வோம். ஓகே செல்வங்களே? ஓகே தாத்தா.